Good morning students. Today we see that science UNIT-8 ல PART-2 வீடியோ பார்க்கலாம். என்ன லெசன்னா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் மங்கள்யான். After the successful launch of the Chandrayaan-1, ISRO planned an unmanned mission to Mars orbiter mission and launched a space vehicle on 5th November 2013 to orbit Mars orbit. This probe was launched to the PSLV rocket from Sriharikota, Andhra Pradesh. Mars orbiter mission is India's first interplanetary mission. By launching Mangalyaan, ISRO became the fourth space agency to reach Mars. Mangalyaan probe traveled for about a month in Earth's orbit, and then it was moved to the orbit of Mars by the series of projections. It was successfully placed in the Mars orbit on 24th September 2014. Mars orbiter mission successfully completed a period of 3 years in the maritime orbit and continues to work as expected. ISRO has realized the scientific data received from the Mangalyaan in the past 2 years up to September 2016. Chandrayaan-1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண பிறகு ஐஎஸ்ஆர்ஓ வந்து அன்மேனட் மிஷினை வந்து மாஸ்க்கு லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணாங்க. அதுபடி 5th நவம்பர் 2013 வந்து மாஸ் ஆர்பிட்க்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டோட ஹெல்ப் மூலியமாக இந்த மங்கள்யானை வந்து லான்ச் பண்ணாங்க. இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர் பிளானட்டரி மிஷின். இந்த மங்கள்யான் வந்து லான்ச் பண்ண பிறகு ஐஎஸ்ஆர்ஓ பார்த்திங்கன்னா மாஸ் ரிசர்ச்க்கான 4th ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்குது. மங்கள்யான் ப்ரோ பார்த்திங்கன்னா 1 month வந்து எர்த்தோட ஆர்பிட்டில் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மாஸோட ஆர்பிட்க்கு வந்து இது மூவ் ஆச்சு. இந்த மாஸ் ஆர்பிட்க்கு வந்து மங்கள்யானை சக்ஸஸ்ஃபுல்லாக 24th September 2014 வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. ஐஎஸ்ஆர்ஓ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மங்கள்யான் மிஷின் பார்த்திங்கன்னா 3 yearsஆக மாஸ் ஆர்பிட்டில் வந்து ஒர்க் பண்ணிச்சு. இந்த மங்கள்யான் மிஷின் பார்த்திங்கன்னா பாஸ்ட் 2 yearsஆக மாஸோட ஆர்பிட்டில் இருந்து மாஸை பற்றின சயின்டிஃபிக் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ஐஎஸ்ஆர்ஓக்கு வந்து சென்ட் பண்ணிச்சு. மாஸ் பார்த்திங்கன்னா சன்லேருந்து 4th பிளானட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ரெட் பிளானட்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் அயன் ஆக்சைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த பிளானட்டில். அது மட்டும் இல்லாமல் இதோட அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த பிளானட் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான். To develop the technology required for the interplanetary mission, to explore the surface of the Mars, to study the constituent of the atmosphere of the Mars, to provide information about the future possibility of life and past extinction of life on the planet. ஐஎஸ்ஆர்ஓ மங்கள்யான் வந்து லான்ச் பண்ண பிறகு அது இன்டர்பிளானட்டரி மிஷன் டெக்னாலஜியில் டெவலப் ஆயிடுச்சு. இந்த மங்கள்யான் எதுக்காக அனுப்புனாங்கன்னா மாஸ் சர்ஃபேஸை வந்து சர்ச் பண்ணுறதுக்காகவும் மாஸோட அட்மாஸ்பியரில் இருக்க கான்ஸ்டியூட்டண்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸில் வந்து ஃப்யூச்சரில் ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்ட்டும் பாஸ்ட்டில் வந்து ஏதாவது உயிரினங்கள் வந்து மாஸில் வாழ்ந்துச்சானா சர்ச் பண்ணுறதுக்காக மங்கள்யான் வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பார்க்கலாம். India became the first Asian country to reach Mars and the first nation in the world to achieve this in the first attempt. Soviet space program, NASA and European Space Agency are the 3 other agencies that reached Mars before ISRO. இந்தியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே சேட்டலைட்டை மாஸ்க்கு அனுப்புன ஃபஸ்ட்டு ஏஷியன் கண்ட்ரிங்கிற நேமை வந்து அச்சீவ் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் தான் சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிலாம் இந்தியாவுக்கு அப்புறம் தான் மாஸ்க்கு வந்து சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டாபிக் Chandrayaan-2. ISRO has currently launched a follow-on the mission to Chandrayaan-1 named as Chandrayaan-2 on 22nd July 2019.
Chandrayaan-2 mission is highly complex mission compared to the previous missions of ISRO. It brought together an orbiter, lander and rover. It aims to explore south pole of the moon because the surface area of the south pole remains in shadow much larger than that of the north pole. ISRO currently எந்த மிஷினை லான்ச் பண்ணாங்கன்னா Chandrayaan-2. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 22 ஜூலை 2019 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த Chandrayaan-2 வந்து ப்ரீவியஸ் மிசைன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஹைலி காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த Chandrayaan-2வில் பார்த்திங்கன்னா ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் இது எல்லாமே ஒரே இதில் இருக்குங்கிறாங்க. Chandrayaan-2வை லான்ச் பண்ணுறதுக்கான எய்ம் பார்த்திங்கன்னா மூனோட சவுத் போலை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக. மூனோட சவுத் போல் ஏரியா பார்த்திங்கன்னா நார்த் போல் ஏரியாவை விட ஒரு ஷேடோவாக இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணுறாங்க. ஆர்பிட்டர் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த மூன் அண்ட் இட் இஸ் கேபிள் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் IDSN அட் பைலாலு as வெல் அஸ் விக்ரம் லேண்டர். இந்த ஆர்பிட்டர் பார்த்திங்கன்னா மூனோட ஆர்பிட்டில் அரவுண்ட் ஆகும். இந்த ஆர்பிட்டர் இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்கான பைலாலோட இந்த விக்ரம் லேண்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு லேண்டர் இட் இஸ் நேம்டு அஸ் விக்ரம் இன் த மெமரி ஆஃப் டாக்டர் விக்ரம் சாராபாய், த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். லேண்டரோட நேம் பார்த்திங்கன்னா விக்ரம். இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஃபாதர்ஸான டாக்டர் விக்ரம் சாராபாய் அவங்க நேமை இந்த லேண்டருக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோவர் இட் இஸ் எ 6-wheeled robotic vehicle named as a Pragyan. That means wisdom. Chandrayaan-2 was successfully inserted into the lunar orbit on 20th August 2019. In the final stage of the mission, just 2.1 km above the lunar surface, lander Vikram lost its communication with the ground station on the 7th September 2019, but the orbiter continues its work successfully. இந்த ரோவர் பார்த்திங்கன்னா 6-wheel இருக்க ஒரு ரோபோட்டிக் வெஹிக்கல். இதோட நேம் பார்த்திங்கன்னா பிரக்யான். இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா விஸ்டம். இந்த Chandrayaan-2 பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 20th ஆகஸ்ட் 2019 லூனர் ஆர்பிட்டில் வந்து இன்செர்ட் ஆச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மிஷன் பார்த்திங்கன்னா லூனர் சர்ஃபேஸ்லேருந்து 2.1 கிலோமீட்டரில் இந்த லேண்டர் விக்ரம் வந்து அதோட கம்யூனிகேஷன் வந்து லாஸ் பண்ணிடுச்சு. இந்த கம்யூனிகேட் எப்போ லாஸ் ஆச்சுன்னா 7th September 2019 வந்து இதோட கம்யூனிகேட் வந்து லாஸ் ஆச்சு. இந்த லேண்டர் வந்து கம்யூனிகேட் லாஸ் பண்ணாலும் ஆர்பிட்டர் வந்து தொடர்ந்து அதோட ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு more to known. The moon is the only natural satellite of the earth. It is at the mean distance about the 384,400 kilometers from the earth. Its diameter is 3,474 kilometers. It has no atmosphere of its own. It does not have its own light, but it reflects the sunlight. The time period of the rotation of the moon about its own axis is equal to the time period of revolution around the earth. That is why we are always seeing its own side alone. எர்த்துக்கு இருக்கிற ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா அது மூன் தான். மூனோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எர்த்துலேருந்து 3,84,400 கிலோமீட்டர்ஸ். மூனோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 3,474 கிலோமீட்டர். மூனுக்கு வந்து அட்மாஸ்பியர் வந்து இருக்காது. மூன் வந்து அதோட ஓன் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. சன்னோட லைட்டை வந்து இதை அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மூனோட ரொட்டேட்டிங் பீரியடும் எர்த்தோட ரொட்டேட்டிங் பீரியடும் சேம்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம மூனோட ஒன் சைடை மட்டும் நம்ம பார்க்க முடியுது. We see the next topic, NASA. National Aeronautic and Space Administration. NASA is the most popular space agency whose headquarters is located at Washington, USA. It was established on 1st October 1958. It has 10 field centers which provide a major role in the
execution of NASA's work. NASA is supporting International Space Station, which is an international collaborative work on the space research. It has landed rovers on Mars, analyzed the atmospheric of Jupiter, explored Saturn and Mercury. The Mercury, Gemini and Apollo programs helped NASA learn more about flying in space. NASA's robotic space probes have visited every planet in the solar system. Satellites launched by NASA have evolved a wealth of data about Earth, resulting in valuable information such as a better understanding of weather patterns. NASA technology has contributed to make many items used in everyday life, from smoke detectors to medical testers. மோஸ்ட் பாப்புலரான ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல வாஷிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 1, 1958 வந்து இந்த நாசா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட 10 ஃபீல்டு சென்டர்ஸில் பார்த்திங்கன்னா நாசா கொடுக்குற மேஜர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த 10 ஃபீல்டு சென்டர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாசா பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டிவ் ஒர்க்கான ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கான இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டிவ் ஒர்க்குக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. நாசா மாஸ்க்கு வந்து ரோவர்ஸை அனுப்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூபிட்டரோட அட்மாஸ்பியரை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. சட்டன், மெர்க்குரி இந்த 2 கோளை பற்றியும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ இந்த 3 ப்ரோக்ராம்ஸ்னாலையும் நாசா பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் ஸ்பேஸை பற்றி அதிகமாக லேர்ன் பண்ணிக்க இந்த 3 ப்ரோக்ராம்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாசா ரோபோட்டிக் ப்ராப்ஸை வந்து சோலார் சிஸ்டமில் இருக்க எல்லா பிளானட்க்கும் லான்ச் பண்ணது மூலிமா எல்லா பிளானட் பற்றியும் இவங்க வந்து ரிசர்ச் பண்ணாங்க. நாசா சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறது மூலிமா எர்த்தை பற்றின மோர் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. இதிலேருந்து எர்த்தோட வெதர் பேட்டர்னை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நாசாவோட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்மோக் டிடெக்டர்லேருந்து மெடிக்கல் டெஸ்ட் வரைக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க. Apollo missions are the most popular missions of the NASA. These missions made American astronauts to land on the moon. It consists of totally 17 missions. Among them, Apollo 8 and Apollo 11 are more remarkable. Apollo 8 was the first manned mission to go to the moon. It orbited around the moon and came back to the Earth. Apollo 11 was the first manned landing mission to the moon. It landed on the moon on 20th July 1969. Neil Armstrong was the first man to walk on the நாசாவோட மோஸ்ட் பாப்புலர் மிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ மிஷன்ஸ் ப்ரோக்ராம் தான். இந்த மிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அமெரிக்க ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மூனில் வந்து லேண்ட் பண்ணாங்க. இந்த மிஷன்ஸில் பார்த்திங்கன்னா டோட்டலி 17 மிஷன்ஸ் இருக்குது. இதில் அப்போலோ 8, 11 இது வந்து மோஸ்ட்டு ரிமார்க்கபிள் மிஷன் சொல்கிறாங்க. அப்போலோ 8 பார்த்திங்கன்னா மூணுக்கு போன ஃபஸ்ட்டு மேனட் மிஷன் சொல்கிறாங்க. இந்த மிஷன் பார்த்திங்கன்னா மூனோட ஆர்பிட்டில் வந்து அரௌண்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் எர்த்துக்கு வரதுக்கான மிஷன் சொல்கிறாங்க. இது அப்போலோ 7 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேன் லேண்டிங் மிஷன் ஆன் த மூன். ஏன்னா இது வந்து மேனை மூனில் லேண்ட் பண்ண வச்சிச்சு. இந்த மிஷன் பார்த்திங்கன்னா 20th July 1969 வந்து லேண்ட் ஆச்சு மூனில். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு மூனோட சர்ஃபேஸில் வாக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டாபிக், நாசா இஸ் ஒர்க் வித் ISRO. NASA made an agreement to work with ISRO to launch the NISAR satellite, NASA ISRO synthetic aperture radar and Mars exploration missions. நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் ஜாயின் பண்ணி நைசர் சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸ்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த சேட்டலைட் பார்த்திங்கன்னா மாஸை பற்றின ஒரு ரிசர்ச்சுக்காக இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் ஒரு அக்ரிமெண்ட் ஒர்க்குக்காக இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டாபிக், ஒர்க் ஆஃப் இந்தியன்ஸ் அட் நாசா.
People of Indian origin in America are working in NASA and they have made remarkable contribution to NASA. அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா நாசாவில் வந்து ஒர்க் பண்ணாங்க. இவங்க நாசாக்காக ஒரு ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா வாஸ் born on 17th March 1962 in Kurnool, Punjab. In 1988, she joined the NASA. She was selected to take part in the Columbia shuttle mission in 1997 and she became the first Indian woman astronaut to go to the space. And her second mission on the Columbia shuttle lost her life when the shuttle broke down. கல்பனா சாவ்லாவோட பேர்ன் பார்த்திங்கன்னா 17th March 1962 வந்து பஞ்சாபில் இருக்க கர்னல்ங்கிற பிளேஸில் வந்து இவங்க பிறந்தாங்க. இவங்க 1988 வந்து நாசாவில் வந்து ஜாயின் பண்ணாங்க. 1997 பார்த்திங்கன்னா கொலம்பியா ஷட்டல் மிஷனுக்காக இவங்க செலக்ட் பண்ணாங்க. இதனால் இவங்க ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் ஆஸ்ட்ரானட் ஆனாங்க. இவங்களோட செகண்ட் கொலம்பியா ஷட்டல் மிஷன் பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டர்ன் ஆகும்போது அந்த ஷட்டில் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. இதனால் இவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் வாஸ் born on 19th September 1965 in USA. He started her career as an astronaut in August 1998. She made 2 trips to the International Space Station. She set record of the longest spacewalking time by a female astronaut in 2012 with the total spacewalk of 15 hours and 40 minutes, 7 spacewalks. She is one of the crew of the NASA manned Mars mission. Sunitha Williams 19 September 1965 வந்து யூஎஸ்ஏல வந்து பிறந்தாங்க. இவங்க 1998 வந்து அஸ்ட்ரானட்டாக இவங்க கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க வந்து 2 ட்ரிப்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக்கிங் டைமுக்கான ஃபீமேல் அஸ்ட்ரானட்டாக 2012 வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. டோட்டல் ஸ்பேஸ் வாக்கான 50 hours 40 minutesல 7 ஸ்பேஸ் வாக்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனட் மாஸ் மிஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து நாசா வந்து சுனிதா வில்லியம்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சிச்சு. நம்ம என்னென்ன பார்த்தோன்ட்டு ஒன்ஸ் ரீகால் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ராக்கெட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட். என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரொப்லண்ட் பார்த்தோம். ப்ரொப்லண்ட்டில் என்னென்ன டைப் இருக்குன்னா சாலிட் ப்ரொப்லண்ட், லிக்விட் ப்ரொப்லண்ட், கிரியோஜெனிக் ப்ரொப்லண்ட், இந்த 3 இதுவும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்பேஸ் மிஷன் பற்றி பார்த்தோம். என்னென்ன மிஷன் இருந்துச்சுன்னா சந்திராயன், மங்கள்யான், சந்திராயன் 2. நெக்ஸ்ட்டு நாசா பற்றி பார்த்தோம். நாசாவில் அப்பல்லோ மிஷன், ஒர்க் வித் ISRO. இந்தியன்ஸ் இன் நாசா. இந்தியன்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா உமன்ஸ் கல்பனா சாவ்லா அண்டு சுனிதா வில்லியம்ஸ், அவங்கள பற்றி இதில் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ புக் பேக் 1 மார்க் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ செலஸ்டியல் பாடி? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் தி எபோவ். செகண்ட் கொஸ்டின், Mangalyaan was sent to dash. Option B, Mars. Third question, Chandrayaan-1 was launched on option A, 22 October 2008. Fourth question, dash is called as red planet. Option D, Mars. Fifth question, which of the following is the working principle of rocket? Answer C, Newton's third law. Sixth question, cryogenic fuels are stored at dash. Answer C, very low temperature. Seventh question, dash was the first manned mission of NASA to go to the moon. The correct answer is option B, Apollo 8. Next, filling the blanks. First question, the study about stars and planets are known as dash. Answer, astronomy. Second question,
Our sun belongs to this galaxy. The answer Milky Way. Third question. Mars revolves around the sun once in dash days. The correct answer is 687. Fourth question. Dash is India's first interplanetary mission. The correct answer is Mars Orbiter mission. Fifth question. Dash was the first man to walk on the surface of the moon. The correct answer is Neil Armstrong. Next, true or false? If false, give the correct statement. First question. The sun and the celestial bodies from solar system. Answer true. Second question. Chandrayaan-1 was launched from Sriharikota. The correct answer is true. Third question. Mars is the smallest planet in the solar system. Correct answer is false. The statement. Mars is the second smallest planet in the solar system. Fourth question. PSLV and GSLV are the Indian's popular satellite. The correct answer is true. Fifth question. The propellant of the rocket is only in the form of solids. Answer false. Correct statement. The propellant of the rocket is in the form of solid and liquid. Next, match the following. First question. Chandrayaan. The answer is moon. Second question is Mangalyaan. The correct answer is Mars. Third question is cryogenic. Correct answer is fuel. Fourth question. Apollo 8. The correct answer is first manned mission to the moon. Fifth question. Apollo 11. The correct answer is first man landing mission to the moon. Answer 1 2 3 படி சொல்கிறேன், மேலே இருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூல் வந்து தேர்டு, மூன் வந்து ஃபஸ்ட்டு மேனட் மிஷன் டு த மூன் வந்து ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு மேன் லேண்டிங் மிஷன் டு த மூன் வந்து ஃபிஃப்த்து, மாஸ் வந்து செகண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 மார்க் அண்ட் டீட்டெயில் கொஸ்டினுக்கான PDF சென்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.